வணக்கம். அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர் ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 16 மற்றும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஆட்டோவில் 200 பேருக்கு அன்னதானம் கொடுத்தோம். இந்த அன்னதானம் கொடுத்த வீடியோ வரும் பாருங்கள். இப்பவும் போல் ஒரு சின்ன கதை, இந்த கதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஒரு குருகுலத்தில் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு மாணவன் அந்த குருகுலத்தில் படிக்கிறதுக்கே அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு யாரை பார்த்தாலும் அவங்க பண்ணுற தவறுகள் மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. யார் எதிரில் இருக்கிறவங்க பண்ணுற தவறுகள், பக்கத்தில் பண்ணுற தவறுகள், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ அதனால் அவனுக்கு அந்த குருகுலத்தில் படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. அவன் என்ன பண்ணுறான், அந்த குருகுலத்துடைய முக்கிய குரு ராஜகுரு கிட்ட போகிறான். போயிட்டு, சாமி, எனக்கு இந்த குருகுலத்தில் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, இந்த குருகுலத்தை விட்டு போகிறதுக்கு உங்களுடைய அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கு, இங்கே யாருமே நேர்மறையான எண்ணங்கள் கொண்டு இல்லை, எல்லாரும் எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டு இருக்கிறாங்க, புறம் பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க, தவறான நடவடிக்கைகளில் நடந்துக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு இங்கே இருந்தால் என்னுடைய அடுத்த கட்ட மேல் படிப்பு இந்த இடத்துலேருந்து கற்க முடியாது. ஸோ அதனால் என்னுடைய அடுத்த இலக்கான அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த குருகுலத்தில் விட்டு நான் வேறு எதுனா குருகுலத்துக்கு போய் படிக்கலான்னு இருக்கேன். ஸோ உங்களுடைய அனுமதி வேணும் அப்படின்னு அந்த முக்கியமான குருக்கிட்ட அந்த குருகுலத்தை சேர்ந்த அந்த பையன் கேட்குறான். சரி, ஓகே, உன் ஆசை பிரகாரமே நான் அனுமதி கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாஸ்க், நான் சொல்கிற வேலையை நீ செஞ்சனா கண்டிப்பாக இந்த குருகுலத்தில் இருந்து உன் இஷ்ட பிரகாரம் நீ போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த குருகுலத்தில் படிக்கிற சிறுவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடா, குரு சொல்கிற டாஸ்க் செஞ்சுட்டா நம்ம இந்த குருகுலத்தை விட்டு இன்னொரு குருகுலம் போகலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். சொல்லுங்கள் குருவே, சொல்லுங்கள் குருவே, இப்போவே செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த குருகுலம் கொஞ்சம் பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் வரும் தூரம் அந்த குருகுலம் சுற்றுச்சுவர். அந்த அளவுக்கு பெரிய குருகுலம். இந்த குரு அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, ஒரு கரண்டியில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிக்கோ. இந்த கரண்டி ஃபுல்லாக தண்ணி நிரப்பி இந்த குருகுல சுற்றுச்சுவரை சுற்றி நீ எங்கே தொடங்கியோ அங்கே நிற்கணும். அப்படி நீ நிற்கும் போது அந்த தண்ணி அந்த கரண்டிலேருந்து ஒரு சொட்டு கூட கீழே விழாமல் பார்த்துக்கணும். அப்படி ஒரு சொட்டு கீழே விழுந்துருச்சுன்னா நான் உனக்கு அனுமதி கொடுக்க முடியாது. அப்படி நீ ஜெயிச்சிட்டன்னா நீ இந்த குருகுலத்தை விட்டு தாராளமாக நீ வேறு எந்த குருகுலம் வேணாலும் போய் படிக்கலாம் அப்படின்னு அந்த குரு சொல்கிறாரு. அந்த பையனும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்டி, குழம்பு கரண்டியில் தண்ணி எடுத்துக்கிறான். ஃபுல்லாக எடுத்துட்டு குரு சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறான். அசையாமல் ஆடாமல் அந்த கரண்டியை ஃபுல்லாக தன்னுடைய கண்ணும் கருத்துமாக அந்த கரண்டியும் அந்த தண்ணி கீழாமல் இருக்கிற அந்த ஒரு எண்ணத்துலேயும் வச்சு அசையாமல் ஆடாமல் அந்த குரு சொன்னது போலவே அந்த குருகுலத்தை சுற்றி எடுத்துகிட்டு மறுபடியும் அவன் எங்கே தொடங்கினானோ அங்கேயே நிற்கிறான். நின்ன உடனே ஒரு சொட்டு கூட கீழே விழலை. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். குரு சொன்னதை நம்ம செஞ்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம கண்டிப்பாக இன்னொரு குருகுலம் போய் நம்ம சேர போகிறோம் அப்படின்னு. குருவும் வராரு அவங்கக்கிட்ட. ரொம்ப ஒரு சாமர்த்தியமாக நீ இந்த டாஸ்க்கை ஜெயிச்சிட்டப்பா, ஆனால் இந்த டாஸ்க்கு நடுவில் என்னென்ன நடந்துச்சு இதெல்லாம் நீ கவனிச்சியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க குருவே, நான் எதையும் கவனிக்கலை அப்படின்னு அந்த பையன் சொல்லும் போது குரு சொல்கிறாரு, நீ இந்த கரண்டியில் தண்ணி கொண்டுட்டு போனியே, நீ போன 15 மீட்டரில் 2-3 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதை நீ கவனிக்கலை. இன்னும் கொஞ்சம் தூரம் நீ போனியே, போகும்போது 2-3 பேர் கெட்ட வார்த்தைகள் பேசி அவங்க சத்தமாக பேசிகிட்டு இருந்தாங்க, அதையும் உன் காதில் வாங்கலை. 3ஆவதாக 100 மீட்டர் 150 மீட்டர் நீ கடக்கும்போது 2-3 பேர் உன்னை
தட்டி விடுற மாதிரி உன் எதிரில் ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அதையும் நீ கவனிக்கல. ஸோ இது எதையுமே கவனிக்காம நீ இந்த டாஸ்கில் வந்து ஜெயிச்சிருக்கன்னா உன்னோட நோக்கமும் உன்னுடைய செயலும் இந்த தண்ணி கீழே சிந்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னும் போது, ஆமாம் குருவே, நீங்கள் சொன்ன எதையுமே நான் கவனிக்கலை. என்னுடைய கவனம் ஃபுல்லாக இந்த தண்ணியை நான் கீழே சிந்தக்கூடாது, இந்த டாஸ்கில் நான் ஜெயிச்சா இன்னொரு குருகுலம் போய் நான் படிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, குரு அதுக்கு சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே, இந்த குருகுலத்தில் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த குருகுலத்தை விட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போகிற குருகுலத்தில் இதை விட அதிகமாக பிரச்சனைகள் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் போது அவன் வந்து யோசிக்கிறான். அதுக்கு தான் நான் இந்த தண்ணியை சிந்தாமல் இந்த குருகுலத்தை சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இப்படி நீங்கள் சுற்றிட்டு வரும்போது உங்களுடைய மனசு பூரா இந்த தண்ணி கீழே சிந்தக்கூடாது, உங்களுடைய எண்ணமும் செயலும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருந்துச்சே தவிர சுற்றி என்ன நடந்துச்சோ அதில் இல்லை. அந்த மாதிரி இருக்க வச்சு தான் நீங்கள் இதை வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிங்க. ஆனால் உங்களுடைய கவனம் வந்து நீங்கள் சுற்றி இருக்கிற விஷயத்தில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கண்டிப்பாக தண்ணி சிந்திருப்பீங்க. ஸோ அதனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது. உங்களுடைய எண்ணமும் செயலும் ஒரு சேர இருந்துச்சுன்னா எந்த குருகுலமாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் நீங்கள் அதில் முன்னேறி போகலாம், வெற்றி பெறலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த குருகுலத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு உங்கள் மனசில் இருக்கிற அந்த மூளையில் ஏற்றிக்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு இதோட விடுங்க. ஸோ உங்கள் மனசு இப்போ எப்படி அந்த கரண்டியில் தண்ணி சிந்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஓடிச்சு, அதே போல் உங்களுடைய கல்வியில் நீங்கள் மேன்மையாகி போகணும்னு சொல்லிட்டு எங்கே இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சிங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் படித்து முன்னுக்கு வரலாம், உங்களுடைய அனைத்து செயல்களும் வெற்றி பெறும் அப்படின்னு அந்த குரு வந்து அந்த மாணவனுக்கு இந்த விஷயத்த தென்னந்தெளிவாக பாடம் புகட்டுறாரு. இப்படி பாடம் புகட்டும் போது அந்த மாணவன் ரொம்ப சந்தோஷமாக, ஆமாம் குருவே, நீங்கள் சொன்னது உண்மைதான், என் மனசில் ஆசை இருந்துச்சு, என்னுடைய மனசில் வேறு இடத்துக்கு போனால் தான் நான் வந்து சாதிக்க முடியும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இந்த தண்ணி கரண்டிலையும் ஒரு சின்ன கதையை சொன்னீங்க பார்த்தீங்களா, இதில் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நம்ம மூளை எதை நம்ம சிந்திக்குதோ, எது மேலே நம்ம கவனத்தை செலுத்துதோ அதில் நம்ம வெற்றி பெறலான்றது நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மறுபடியும் அதே குருகுலத்திலேயே தன்னுடைய கல்வியை தொடர்றான் அந்த மாணவன். ஸோ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம என்ன நோக்கத்தோட நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த நோக்கத்தை நம்ம தெளிவாக வச்சுட்டு இருந்தோம்னாவே கண்டிப்பாக எல்லா விஷயத்திலையும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு உதாரணங்க. இந்த கதையை வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த கதையை எனக்கு ஒருத்தர் சொன்னார் ஃபோனில். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த யூடியூப்பில் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன்ல, அங்கே சில விஷயங்கள் என்ன அஃபெக்ட் ஆகுது, சில விஷயங்கள் எனக்கு இதுவாகுது அப்படின்லாம் நான் வந்து சில விஷயங்கள் நான் பேசிகிட்டு இருந்தேன்ல. ஸோ அப்போ எனக்காக இந்த கதையை வந்து அவர் சொன்னார். அவர் ஃபோனில் சொன்னதை நான் உங்களுக்கு இதில் விவரிக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்தமாரி கதை இருக்குது, ஒரு கரண்டி நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவன் சிந்தாமல் எடுத்துகிட்டு வந்து அதே இடத்துல நிறுத்துகிறான். அவனுடைய நோக்கம் என்னென்னா ஜெயிக்கணும் அப்படின்றதுல மட்டும் இருந்துச்சு. ஸோ அது போல் தான் நீங்கள் வந்து ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்க. அந்த பாதையில் நிறைய இடையூறுகள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த கரண்டியில் இருக்கிற தண்ணியை போல் உங்களுடைய யூடியூப் சேனல்லையும் உங்களுடைய சேவையிலையும் மட்டும் நீங்கள் கவனத்தை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு எந்த இடையூறும் மனசில் தோன்றாது, நீங்கள் முன்னேறி கொண்டே போகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐயா கதை சொன்னார். அந்த கதையை நான் வந்து உங்களுக்கு இதில் விவரிக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மைதான் ஐயா, நானும் நிறைய கவனச்சிதறல்கள் நிறைய சுற்றி இருக்கிறத யோசித்து கவனச்சிதறல்களை நிறைய வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நான் அந்த மாதிரி சொல்லாமல் முயற்சி பண்ணிக்கிறேன். அதே போல் என்னுடைய அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஸ்பான்சர்ஸ், நீங்களும் உங்களுடைய செயலிலையும் எண்ணத்துலையும் உங்களுடைய நோக்கத்தை ஒன்றா வைங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்கிற ஒரு வேலையும் வெற்றி பெறும் அப்படின்றதுக்காக இந்த கதை ஒரு உதாரணம். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். எல்லாரும் அண்ணாமலையார் நல்லால் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமாக வாழணும்னு அண்ணாமலையார் கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாயா. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க, அவன் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும். ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய அரோகரா, அரோகரா, சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா.
அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை கரோகரா. ஐயா அன்னதானம் கொடுத்துருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு அண்ணாமலையார் உண்ணாமலை வேண்டிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய். தாத்தா வாங்க. நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா வாழணும், அண்ணாமலையார் உண்ணாமலையார் நல்லபடியாக வேண்டிங்க ஐயா. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். சிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை கரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்காங்க, அவங்க நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா வாழணும், அண்ணாமலையார் உண்ணாமலை வேண்டிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஐயா வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க, சாதுக்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க ஐயா. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா அரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்காங்க, சாதுக்களுக்கு நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமா வாழணும், அண்ணாமலையார் உண்ணாமலை வேண்டிங்க ஐயா. சிவாய நமக. சிவாய அருள் இருக்கும். பார்த்துப்போங்க, கார் வருது. வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை கரோகரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. ஏன் இடம் மாதிரி உட்காந்துக்கிறீங்க? சரி, நேலாகுது, உட்காருங்க. கிரிவலம் போயிட்டு வந்துட்டீங்களா? கிரிவலம் போயிட்டு வந்துட்டீங்களா? எங்க பாரு வேறு இருக்குது, தயவுசெய்து போகாத. என்ன வேறு? என்ன வேறு எனக்கு புரியுது. மரம் செடி கொடி தான் வேறு இருக்கத்தான் செய்யும். அவன் எந்த வேறு சொல்ல எனக்கு புரியுது. ஏதோ ஒரு வேறு போகாத. நம்ம வேறுபாடு இல்லாம இருக்கலாம். தப்புவாங்கல்ல அந்த வேறு அந்த சுத்தி இருக்குது, நீ போகாத. சரிங்க ஐயா, போல அவர் ஓரமா ஒதுங்கி போறோம். நம்ம பௌர்ணமி சரிங்க. காட்டுல விட்டாங்க மாலை ஓடி ஓடி தப்பிக்கிட்டு உள்ள போகிறேன். விளையாடி நிற்கிறது அது கூட எங்களுக்கு அல்வா பண்ணுறதுலேயே புரியாது. அந்த அல்வா பண்ணதால தான் நான் இங்கே வந்தேங்க. சரிங்க ஐயா, சரி சாப்பிடுங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். சிவாய நமக. டான்ஸ் தாத்தா நல்லா இருக்கீங்களா? சரி, ஊருக்கு போலான்னு சொன்னேன், வந்து என்ன விட்டு போயிடுறேன். 2 பௌர்ணமி ஆச்சு. போகும்போது சொல்லு, போலாம் 2 பேரும். நீ வந்தாதான் நானும் போலான்னு இருக்கிறேன். சரி சாப்பிடுங்க. சரி ஐயா, நீங்க உங்களுக்கு 1 2 சாமியாருக்கு மட்டும்தாம்மா. ஓம் நமச்சிவாய். தாத்தா பேச்சு தனிக்கு ஆள் கூட்டு வந்துட்டியா? அவரே வந்துட்டாரா அவனை தேடிய? சரி சாப்பிடுங்க. விடாத வந்தாலும் விடவே விடாத, பிடிச்சிக்கோ. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வராங்க சாமி. அப்படியா? சரி, என்ன பண்றதுங்க? சரி 7-8 பேரு, நான் ஒரே ஆள் என்ன பண்ண முடியும்? நான் வந்து நீங்க எங்க இருக்கீங்க எனக்கு தெரியாது. இனிமேல் இங்கே தான் இருப்போம். ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை கரோகரா. ஐயா சாமி, சுவையான அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. நீங்க சுவையாக அண்ணாமலை புனித எந்த நோய் நொடி இல்லாமல் செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நமசிவாயம். ஓம் நமசி. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கு ஓம் நமசா சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். நீங்க நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓம் நமச்சிவாயம். பாதுஷா கேட்க மாட்டேன் தானே சொன்னாரு, மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சு. என்ன நடந்துச்சு? சாப்பாடு குத்துறேன்னு ஐயா, எல்லாம் அப்படி வந்துருங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை கரோகரா. சிவாய நமக. சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. தோ வந்துட்டேன். ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. சிவாய நமக. சிவாய நமக. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. நமச்சிவாய வாழ்க. சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நேற்று ஒரு அம்மா வந்து பாசா சாப்பிட்டு இவருக்கு 100 ரூபா, எனக்கு 100 ரூபா கொடுத்தாங்க. அவங்க பேர் கேட்கல, அவங்க ஊர் கேட்கல, அவங்க அர்த்தம் போயிட்டாங்க. அவங்க எங்கெல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் சிறப்பாக இருக்கணும், நோய் நொடிலாம் சந்தோஷமா இருக்கணும் அண்ணாமலை மனசார் வேண்டிக்கிறோம். ஓம் நமஸ்காரம். எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஓம் பாதுஷா அவங்க கொடுக்க மாட்டேன் வந்துச்சு. எங்க ஐயா பாதுஷா? பாதுஷா வாங்கலையே, பாக்கெட்ல போட்டாரு. நீங்க உண்டியில போட்டீங்களா? நான் வந்து சேவிங்ல போட்டேன். சேவிங்ல போட்டீங்க சாமி. பாதுஷா வாங்கி சாப்பிட சொன்னா பாதுஷா சாப்பிடணும். பாக்கெட்ல ஏன் போடுறீங்க? ஆமாங்க, அதான் அன்பா அவங்க கொடுத்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. எதனா வாங்கி சாப்பிட்டுங்க. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்காங்களா? ஆஸ்பத்திரி போனீங்களா? நல்லா அம்மாக்கு தான் முடியல, இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகலைங்க ஐயா. அப்படிங்களா? அப்படியே தான் இருக்காங்க. போகணும், இப்பதான் போகணும். சாப்பாடு கொடுத்து நல்லா இருக்காங்களா? பரவாயில்ல, சுமாரா இருக்காங்க. பிரஷர்ல இறங்கிச்சு. கொஞ்சம் பரவாயில்ல. லோ ஹை பிரஷர். ஆமா, ஐ தான். ஹை பிரஷர் பயம் இல்ல, லோ பிரஷர். லோ தான் பயம். இருந்தாலும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான். நம்மளுக்கு கூட நீங்க தர்ம புண்ணியம் உங்களை காப்பாற்றும். நாங்க வேலை தான் செய்யறோம்.
ஓம் நமச்சிவாய். ஓம் நம சரிங்க வரட்டும் ஐயா. சந்தோஷமா இருக்கு. சரிங்க ஐயா. ஓம் நம. நாளைக்கு எந்த இடத்துல இருப்பீங்க? நாளைக்கு நான் அகிலுக்கு எதுக்காக போகலான்ட்டு. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலைமனு கரோகரா. நல்லா இருக்கணும் ஐயா, அன்னதானம் பண்ண சந்தோஷமா இருக்கணும். ஓய் ராஜா குட்டியா வந்துட்டாரு பாரு. சாப்பாடு நார்த்தங்காய் ஊறுகாய் செம்மையா இருக்கும், நல்ல பசியை தூண்டும், நல்லா சாப்பிடுங்க. நமச்சிவாய். எங்க போயிட்டாங்க மற்றவங்களாம்? ஐயா வாங்க வாங்க. ஒன்றா ரெண்டா ஐயா? ரெண்டு. சரி. சிவாய நமக்கு. ஆமாம் ஐயா, நார்த்தங்காய் ஊறுகாய் வந்திருக்கு, நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமச்சிவாய். நல்லா இருக்கும் ஐயா, அன்னதானம் பண்ண சாப்பிடுங்க. சிவாய் நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலைமனு கரோகரா. அன்னதானம் பண்ண நல்லா இருக்கணும் ஐயா, சாப்பிடுங்க. ஏன் வேகமாக போகிறாங்க உங்களுக்கு சாப்பாடண்ணா? சிவாய நமக்கு. நமச்சிவாய. ஆட்டோல தங்கிறியாண்ணா வீடு? சரி சரி. என்னண்ணா எங்கேருந்து வரா? ஓம் நமச்சிவாய். போய் சாப்பிடு போ ஐயா. நாளைக்கு வரட்டுமா? ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. சிவாய நமக்கு. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும் ஐயா, சந்தோஷமா வேணும். வாங்க ஐயா. சிவாயிரம். நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கும். பொண்ணு போதுமா தாத்தா? ஒரு கீரை சாதமா? கீரையா? ஆமாம். சாப்பிட்டீங்களா? சரி தாத்தா சாப்பிடுங்க. ஓரமாப்போம் வண்டி வரும். என்ன தாத்தா? ஓம் நமச்சிவாய் நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. ரெண்டு பேர் தனியாக இருக்கிறீங்களே? சம்பாதிக்க போயிட்டாங்களா? சரி சரி. சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. அரோகரா. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க சாப்பிடு. ஐயா உங்களுக்கு ரெண்டா? நீங்கள் போகலையா? டைம் இல்லை ஐயாக்கு. நமச்சிவாய். சாப்பிடுங்க ஐயா. வாங்க சாமி வாங்க சாமி. எங்கள் பின்னாடியே வண்டி எடுத்துன்னு வாங்க. நமச்சிவாய். நல்லா இருக்கிறேண்ணா? ஆமாம், அம்மாவுக்கு உடம்பு முடியல, அங்கே தான் இருந்தேன். ஆமாம் ஆமாம், போகணும் இப்போ மறுபடியும். இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணலையே, முடியல, வயசாயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு. உங்களுக்கு எத்தனை ஐயா? ஒன்றா ரெண்டா? அவர் இன்னும் வயசாகல, சின்ன பையன் தான். வர ஆடி வந்தால் 12 நினைக்கிறேன். ஓம் நமச்சிவாய். 11 பாருங்க. ஏன்னா ஆடாம வந்தா 10 ஊரு வேணுமா? பூண்டு கிண்டுலாம் இல்லை இப்போ. நார்த்தங்காய். ஆமாம் ஆமாம், நார்த்தங்காய், லெமனு, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா உங்களுக்குலாம்? நமச்சி வாங்கினேன் வாங்கினேன். சாமி சிவாய். சிவாய். கொடி ஏத்துனாங்களா? கொடி ஏத்துனாங்களே. தேடி பாருங்க நல்லா, எல்லாம் ஒன்னா ஒத்துமையா இருக்கிறீங்க, சூப்பரா இருக்கணும். அதுதான் ஐயாவோட சிரிச்ச முகத்துக்கு நண்பர்கள் கூட்டம் அலமோது. ஓம் நமச்சிவாய். ஆமா ஆமா நமச்சிவாய். கண்ணாடிலாம் போட்டு இப்படி கமலஹாசன் மாதிரி இருக்கிறாரு. சிவாய் நமக்கு. இந்த வெயில் ஆமா ஐயா, வெயில் அடிக்குது, மழையும் வருது. நமச்சிவாய். திருச்செந்தூர் ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்களும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய். சாப்பிடுங்க. தாத்தா எங்க? அவரு பாட்டு கேட்டுனே இருப்பாரு. ஆஹா ஐயா, உங்களுக்கு ஒன்றா ரெண்டா? சரி சரி சரி, சாப்பிடுங்க ஐயா, பத்திரம். அன்னதானம். ஆமா வாங்க ஐயா, கண்டிப்பா. அண்ணாமலையார் கரோகரா. அரோகரா. சரிங்க ஐயா, 2 சாப்பாடு மட்டுமா? இன்னைக்கு கீரை குழம்பு, லெமன் சாதம் ஐயா. சிவாய நம. நமச்சிவாய். நமச்சிவாய். சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா, சாப்பிடுங்க. வாங்க சாமி. ஒன்றா ரெண்டா? ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க எல்லாரும் நல்லா இருக்கும். உங்களுக்கு என்னன்னா நான் அசந்து தூங்கிட்டு இருக்கிறேன். நமச்சிவாய். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக.
ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. தாத்தா உங்களுக்கு எத்தனை சாப்பாடு வேணும்? சிவாய நமக. சாப்பிடு. பார்த்து வாண்ணா. ஒன்றா ரெண்டா? ரெண்டாண்ணா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஐயா சாப்பாடு வாங்கிக்கோங்க ஐயா. நல்லா இருக்கியாண்ணா? சரிண்ணா சாப்பிட்ண்ணா. சரி ஐயா ஒயிட்டா? சரி. சிவாய நமக. நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. ஐயா வாங்க அண்ணாதான் வாங்க. சாமி ஒன்றா ரெண்டா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய. வாங்க ஐயா வாங்க. ஓய் விடேன்ட்டான். இந்தாடா தம்பி. சீக்கிரம் ஓடியா. சாப்பாட்டுக்கு வந்துடுறேன். ஓடியா. அவர் ஏரியாவுக்கு வந்து கூட்டின்னு தான் வருவார் உங்களுக்கு. வா 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 வா. சொன்னதான் அவங்க நல்ல பிள்ளைய பொத்தி வளர்த்துக்கிறீங்க. இங்கே வர வை. போதுமா ஐயா? சாப்பிட்டுச்சா? சரி சரி. ஓஹோ வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி. ஐயா ஒன்றா ரெண்டா? ஐயா கீரை லெமன் சாதம் ஐயா. சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. உங்களுக்கு ஐயா ஒன்றா ரெண்டா? கீரை தட்டமா லெமனா? நமச்சிவாய. ஓகே சிவாய நமக. நமச்சிவாய. ஐயா இது நார்த்தங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். இதுதான் நார்த்தங்காய். உங்களுக்கு ஐயா கீரையா லெமனா? மாரிமுத்தனா சாப்பாடு எத்தனை செட்டு? சூப்பர். ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். அம்மா தனியாக விட்டு மாந்திரம் வந்து உட்காந்துக்கிறீங்க. சிவாய நம. சிவாய நம. சாப்பிட வரல. இப்போ அவங்க கொடுத்தாங்க. காலையில் சாப்பிடல. சரி ரொம்ப சாப்பிடுங்க. போயிட்டு வரட்டுங்களா? சரி சரி. இன்னைக்கு வெள்ளை சாதம், கீரை குழம்பு, லெமன் சாதம். சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்கே வாங்கலையா? சாப்பிடுவாங்க. சரி. ஓம் நமச்சிவாய. ஐயா சாப்பாடு வந்திருக்கு. ஒன்றும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்று லெமன் சாதம், ஒரு எலுமிச்சை சாதம், ஒரு வெள்ளை சாதம் வரும் ஐயா செட்டுனா. ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு எத்தனை கீரை வேணுமா லெமன் வேணுமா? சிவாய நம. சரி ஒரு கீரை விடுங்க. ஒன்றா ரெண்டா ஐயா? ஒன்று கொடுங்கய்யா. கீரையா லெமனா? கீரை கொடுத்துருங்க. நமச்சிவாய. உங்களுக்கு ரெண்டு. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. உங்களுக்கு என்ன ரெண்டா? அச்சு தள்ளன்ற மாதிரி. போடுங்க. சம்போ மகாதேவா. சம்போ மகாதேவா. சாப்பிடுங்க ஐயா. உங்களுக்கு ஐயா ரெண்டா? ஆமா ஐயா. நாம வந்து அந்த ஒளி மருந்துலாம் இருக்காது. ஆமா ஐயா. சாப்பிடுமா என்ன ஐயா கூச்சம்? சந்தோஷமா சாப்பிடுங்க ஐயா. நல்லா எடுத்துங்க. எத்தனை தாத்தா வேணும்? ஓம் நமச்சிவாய். ஐயா உங்களுக்கு ஐயா கொடுங்க. நல்லா இருக்கிறீங்களா ஐயா? ஒன்றா ரெண்டா? ரெண்டு கொடுங்க. சிவாய் நம்ம. ஊறுகாய் சாப்பிடுங்களா? நமச்சிவாய். ஒரு லெமன் சாதம் ஐயா. ஒரு வெள்ளை ஒரு லெமன் சாதம் கரெக்டாக கொடுத்துருப்பேன். சரி. சாப்பாட்டுக்காக நான் வெயிட் பண்ண வந்துட்டேன். சாப்பிடுங்க. வாங்கண்ணா. சூப்பர்ண்ணா. எல்லாம் நல்லா இருக்குங்களா? ஓகேங்கண்ணா. ஓம் நமஸ்கார். அவர் தலைவர் எப்படி ஆரம்பிப்பாரு? என் நெஞ்சில் குடியிருக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும். பார்த்துக்கலாம். அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலை கரோகரா. ஐயா ஒரு 100 சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், பல்லாண்டு வாழணும். மீதி சாப்பாடுலாம் அண்ணாமலை உண்ணாமலை சார்பாக அன்னதானம். ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய்.
சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை கரோகரா. ஓம் நமச்சிவாய். ஐயா அன்னதானம் கொடுத்துருக்காங்க ஒரு 100 பேருக்கு. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. ஓம் நமச்சிவாய். இன்னும் பல வருஷம் பிறந்தநாள் கொண்டாடி சந்தோஷமா வாழணும். ஓம் நமச்சிவாய். வாங்க ஐயா. நமச்சிவாய். நமச்சிவாய். 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க ஐயா. பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய நமக்கு. ஓம் நமச்சிவாய். சிவாய நமக்கு. சிவாய நமக்கு. ஓம் நமச்சிவாய். தானம் கொடுத்துருக்காங்க ஐயா. நல்லா இருக்கணும் அவங்க. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். தாத்தா தயிர் சாதம் சாப்பிடுவியா? சரி ஓகே. குழம்பு ஒன்று போதுமா? கார குழம்பு 2 கொடுத்துட்றேன். ஓம் நமச்சிவாய். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க. சரி சந்தோஷம். ஓம் நமச்சிவாய நமக்கு. ஐயா வாங்க ஐயா. சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை கரோகரா. திருவண்ணாமலை இருக்க சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க ஒரு 100 பேருக்கு. அவங்க நல்லா இருக்கணும் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிங்க நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். சங்குசாமி வாங்க. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும் பல்லாண்டு வாழணும் நோய் நொடி இல்லாம வாழணும் பல வருஷம் பிறந்தநாள் கொண்டாடி சந்தோஷமா வாழணும். ஓம் நமச்சிவாய். நல்லா இருக்கும். வாங்கம்மா வாங்க. சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை கரோகரா. பாட்டிமா 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அந்த நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. சரி எல்லாரும் நல்லா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். சரிங்க. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கின்னு சந்தோஷமா சாப்பிடுங்க. நமச்சிவாய. நமச்சிவாய. சிவாய நம. சிவாய நம. அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. ஐயா நமச்சிவாய். ஐயா ஐயா வாங்க ஐயா வாங்க வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நம. அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை கரோகரா. சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க. நமச்சிவாய. சிவாய நம. சிவாய நம. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. ஒரு 2 வெள்ளை குத்துட்டுமா? 2 வெள்ளை குத்து. உண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை கரோகரா. ரோகரா. 1 2 சாமி? 2 தானே? நமச்சிவாய். சாப்பிடுங்க. சாப்பாடா? வாங்க வாங்க சாமி சீக்கிரம். நமச்சிவாய். ஊருக்கு உள்ள பாருங்க. சரிங்க ஐயா. சிவாயம். தாத்தா 1 2 உங்க சிஷியன். சிவாய நமக்கு. நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. எத்தனை போக முடியுமா? பார்த்து போகிறோம். நமச்சிவாய. நமச்சிவாய. ஐயா உங்களுக்கு 2 ஒரு ஆளுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா. யார் ஐயா? சரி அவருக்கு என்ன கொடுக்கட்டும்? ஒயிட்டா தயிர் சாதம்? அவருக்கு 2 சாப்பாடா? உங்களுக்கு எத்தனை ஐயா? ஓம் நம்ம செய்து அவருக்கு தரேண்ணே. 1 2 சாப்பிடு. தேங்க்யூ. நன்றி. இன்னைக்கு இருக்கு அதனால இல்லைன்னா இல்லை. நம்ம வெந்தய குழம்பு. வெந்தய குழம்பு. தேங்க்யூ. 2. சிவாய நமக்கு. நமச்சிவாய வாழ்க. ஐயா இன்னும் ஒருத்தர் செட்டா? எதிர்வாதி எல்லாம் உட்காந்து நேற்று நீங்கள் எங்கே எல்லாரும் போயிட்டீங்களா? நாங்கள் நின்று கொடுத்துட்டு தான் போனேன். ஐயர் மாதிரியே கிடையாது. அப்படியே அந்த 11 பொருத்தமும் அப்படியே இவர். என்ன இருமுடிலாம் கட்டுற கோயிலுக்கு போறியா அண்ணா? சரி சரி. ஒன் டே ஃபுட். விட வயசானவரே வேலை வாங்குறாங்க பாரு. சிவாய நமக. நமச்சிவாய. நார்த்தங்க சந்தோஷமா சாப்பிடும். அவருக்கு பார்த்து வாங்க பொறுமையாங்க. சிவாய நம. திருச்செந்தூர் ஐயா வாங்க ஐயா.
நமச்சிவாய. உண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலை மன கரோகரா. சாப்பிடுங்க ஐயா. நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒன்றா ரெண்டா சாமி? 2 மணி சாமி பார்த்து வச்சுக்கோங்க. சரி. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நம. அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலை கரோகரா. நல்லா இருக்கு ஐயா, சூப்பராக இருக்குது, நிஜமாக தான். சித்தர் ஐயா வாங்க. ஓம் நமச்சிவாய நம. நல்லா இருக்கணும் எல்லாரும். சாமி உங்களுக்கு எத்தனை? 2. கரோகரா. அண்ணாமலையார் கரோகரா. உங்களுக்கு ஐயா? நீங்க சாப்பிடலீங்களா ஐயா? இப்பதான் வரீங்களா? சரி. நமச்சிவாய். உங்களுக்கு 2? சிவாய நம. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. வந்துச்சு. பொறுமையா வா பாட்டிமா, பொறுமையா நட. மெதுவாவா, வெயில்ல மெதுவாவா. பில்லாலங்கடியா? பாப்பா பில்லாலங்கடி. ஏலாலங்கடி. இது இது பாட்டி, இது எந்த படம் இது? நல்லா இது பாட்டியா? கூட்டுறது தான். இந்த உன்னை போட்டோ எடுத்து என்ன பண்ண போறேன்? பெரிய அழகி நீ, வயசு பொண்ணு, நீ போட்டோ எடுக்கிறாங்க. கிருஷ்ணகிரி போகுது, ஊத்தங்கார போகுதுன்னு அப்ப இது போகுது, ஆத்தங்கார போகுது, சேலம் போகுதுன்னு பேக் பண்ற. நான் போய் அங்க போய் சாப்பிடுவேன். எங்க பையா? அதான் அங்க தண்ணி அடிக்க வச்சுக்கிறாங்களா அங்க. சரி பாட்டி, சாப்பிடு. தண்ணி ஒண்ணு கூட. ஒண்ணுதான். என்ன தண்ணி அதிகமா குடிக்கூடாது பாட்டி, வாந்தி வரும், டாக்டர் சொல்லிக்கிறாரு. நான் போய் சோத்துட்டல அங்க உட்காந்து 2 சாப்பாட்டுக்கு ஒரு தண்ணி தான். அதுலயே நான் குளிச்சுட்டு 3 நாள் தண்ணி குடிச்சிட்டு மீதி வீட்டுல வச்சுக்கிறேன். இது 10 மான்ற. வாங்க ஐயா. 1 2 ஐயா. அங்க 6 நாள் ஓம் நமச்சிவாய நம. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. பாட்டிமா போயிட்டு வரட்டுமா? தண்ணி குடிக்கணும். கொடுத்தன என்ன? சந்தோஷமா குடி. வெள்ளையாவு. எங்க தண்ணியால் தான் நீ வெள்ளையாயினுக்குற தெரியுமா? நீ போடுற சோப்பால ஒண்ணும் கிடையாது. நிஜமா பாட்டி, அளவா குடிச்சுனா அழகா. ஆமா, வெள்ளையா வர்றது. மகானையா வர்றாரு. இவரு கூட வரும்போது ரொம்ப கருப்பா இருந்தாரு, வெள்ளையாயிட்டா இருப்பாரு. சாமி 1 2 கேளு கேளு பாட்டி, கேளு பாட்டி, விடாத. ஓம் ஐயா போயிட்டாங்க, போயிட்டாங்க. பாட்டிமா எப்படி கேட்டுச்சு பாத்தியா? ரொம்ப எம்மா நேரத்துல வந்துருக்காங்க. எப்பா நீங்க போங்க, இருந்தா தண்ணி வாங்கினே இருப்பீங்க போல. பாட்டிமா போயிட்டு வாங்க. போயிட்டாங்க. நமச்சிவாய நம. சாப்பிடுங்க தாத்தா. 1 தயிர் இருக்குது, வேணுமா? தயிர் சாதம். தயிரா காரக்குழம்பு கொடுத்துட்டா உனக்கு? காரக்குழம்பு. அப்புறம் 3 சிவாய நம. தயிர் ஆசைப்பட்டு சாப்பிடுவேன்னு கேட்டேன். 1 2 இன்னைக்கு வெந்தய குழம்பு, தயிர் சாதம். செலிபிச்சிச்சா? ஆமா, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இருங்க, அது குழம்பு கொடுக்கல. நமச்சிவாய். சாப்பிடும். அவர் எங்க நம்ம அண்ணன்? அவர் அங்கதான் பட்டு போறாரு. சரி, நான் பாக்குறேன். பாட்டமா பட்டினா தாங்க நீங்க கூட்டு போவீங்க. அதானே வந்துட்டாரு பாரு, பை மாட்டின்னு வர்றாரு. வேஸ்ட் கட்டின்னு தான் வருவாரு. புரிசிலையா, ஜல்தி ஆவோ. வாங்க சாமி, நல்லா இருக்கிறீங்களா சாமி? 1 2 சாமி? தயிரா காரக்குழம்பா? காரக்குழம்பு. அதான் கேட்டேன், 2 நமச்சிவாய நம. சாப்பிடுங்க ஐயா. உங்களுக்கு சாமி 2 நமச்சிவாய. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. வாங்க ஐயா.
2 நாள் ஆகி போச்சு. நீங்கள் தான் வரல, நாங்கள் நிறுத்தி தான் போகிறோம். நான் சாப்பிட்டேன், அதனால தூங்கி. அப்படியா? சாப்பிட்டு தூங்கிடுறீங்க. அங்கே இல்லை, 2 நாள் வெள்ளை சாதம் தானே? வெள்ளையும் இன்னொரு தாங்க. சரி. சிவாய நமக்கு சாப்பிடு. ஆமாம், தயிர் சாதம் இருக்குது. தயிர் சாதம் மட்டும் போதுமா? ஒன்று போதுமா? நமச்சிவாய நமக்கு. சரி. வெள்ளை சாதமா தயிரா? வெள்ளை. சிவாய நமக. உங்களுக்கு? வெள்ளை சாதம். ஆ, சிவாய நமக. சாப்பிடு. சிவாய நமக, சிவாய நமக, நமச்சிவாயம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. அங்கே வர பஞ்சாயத்து இப்போ என்னாச்சு? அதான் அந்த கணேஷ் ஆ, உட்கார விடாம ரகலை பண்ணி பஞ்சாயத்து முடிஞ்சு இப்போ தான் வந்தேன். நீங்களாம் நல்லா இருங்க, சாப்பிடுங்க. நாளைக்கு வந்துட்டேன். ஆ ஐயா, எத்தனை ஐயா? எடுத்துக்கிறேன். சிவாய நமக, சிவாய நமக. கோயம்புத்தூர் சாமி சாமி இதை வந்துட்டேன். நாளைக்கு பௌர்ணமி ஈவினிங் பிறகுதுன்றாங்களே. நாளைக்கு நம்ம சாப்பாடு எடுத்துட்டு வரோம். நிறைய சாமியாருங்க வர வந்துட்டாங்க. நைட்டு தான் 3 மணிக்கு வருது. அப்படியா? சரி, அப்பனா பிரச்சனை இல்லை, அப்பனா பிரச்சனை இல்லை. அதாவது நமச்சிவாய. காத்தால 3 மணிக்கு. ஆஹா, 4 மணிக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே. நீங்க நாளானைக்கு கூட வரலாம். உங்களை யாருங்க வர வேண்டாம். யாருங்க? அப்படி இல்லை, சாமியார் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா சாமி எப்போ கண்டிப்பா, பழைய கண்டிப்பா. சாமியார் புது சாமியார் ஆளை பார்த்து கொடுங்க. அப்படி பண்ண முடியாதே, வந்து நின்றுட்டா கொடுத்ததான் நானும். ஓம் நமச்சிவாய. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து 100 சாதுகளுக்கு சரி. அன்னதானம் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா செல்வ சிறப்போடு இருங்க. நல்லா ஜெகஜோதி கொண்டாடுங்க பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் எல்லாம் ஒவ்வொரு பிறந்தநாளும் இதே மாதிரி நல்லா சிறப்பாக கொண்டாடணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா சந்தோஷமா இருங்க. ஓம் நமச்சிவாயம். இதில் அண்ணாமலையார் சார்பா பார்த்துக்கோங்க. ஓம் நம சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருங்க. ஓஹோ இருங்க. நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம். நல்லது ஐயா. எங்க ஐயா? அவரு ரூம்ல இருக்கார். சரி 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 தான் இருப்போம். வாங்க சாப்பாடு. நான் அங்கே எதிர்பார்த்தேன். அண்ணனும் ஓரம் கட்டிட்டா இருப்பான். நடக்க முடியல சாமி. சரி, அதான் பார்த்தேன். கண்ட காலெல்லாம் வலிக்குது. ஆனால் சாப்பாடு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இங்கே இருக்கேன். நீங்கள் இந்த வழி எங்கே இருந்தாலும் கொடுத்துருவோம். ஆமாங்க. இங்கே இருந்தால் சாப்பாடு உங்கள் சாப்பாடு கொடுக்கூடாதுன்னு சொல்லி தான் இருக்கேன். இல்லைன்னா அந்த பக்கம் அங்கேயே நிறுத்தி ஓரம் கட்டணும். ஆள் இல்லைன்னு மளிகை சைடு போயிடுவேன். அப்படியா? சாப்பாடு வராது. சரி 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 சரி. ஓ நமஸ்தே சாமி. சரி சாமி, சாப்பிடுங்க. உங்களை தேடி வந்துடும். ஆமாம் சாமி. ஓ நமச்சிவாய, இது நமச்சிவாய. சாப்பிட்டா உடம்புக்கு தொல்லை இல்லை. அந்த மனசுக்கு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சார், சந்தோஷம். வாங்க ஐயா, வரங்க ஐயா. சாம்பாரா? இன்னைக்கு வெந்தய குழம்பு, காரக்குழம்பு, மட்டை குழம்பு. ஆமாம் ஆமாம், முடியாத ஒரு பாவம். நமச்சிவாய வாழ்க. நல்லா இருக்கும். பார்த்து போங்க ஐயா. உங்களால் வர முடியலன்னா கை காமிங்க. யாருன்னா குத்தாச்சு. இல்லை இல்லை, நான் துணி காய வச்சு எடுத்து அங்கே உட்காந்து மாடி. சரி சரி, பார்த்து போங்க. நான் கவனிக்கல. அப்புறம் உங்கள் சத்தம் கேட்டுதான். சரி சரி சரிங்க சரிங்க. பார்த்து போங்க ஐயா. ஐயா 1 2 தூங்கிடுறாங்க. குழம்பு சாதமா? ரசம் ஐயா, காரக்குழம்பு, வெந்தய குழம்பு. இன்னைக்கு தயிர் சாதம் இருக்கு, தயிர் சாதம் இருக்கு. சரி, சிவாயம் சாப்பிடு. வரேன் ஐயா, சாப்பிடுங்க. சொல்லுங்க ஐயா. நான் ஒரு 6 மாசமா வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐயா, உங்களுடைய பணி, உங்களுடைய சேனலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. சரி சரி. அந்த 2 மணிக்கு காரில் வருவார். ஆமாம், அவர் தான் ஃபாலோ. ஆமாம். இன்னைக்கு அதான் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க தானே அப்படின்னு. வினோத்குமார் அவர். வினோத் ஐயா ரொம்ப சிறப்பாக நல்லா பண்ணிட்டு சரி, சந்தோஷம் ஐயா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி. உங்களை பார்த்ததுல இன்னைக்கு பேசுறதுல சரிங்க. நிறைய டைம் இவருக்குலாம் உட்காந்துட்டு இருக்கோம். வருவார் 2 மணிக்கு எடுத்து. ஆமாம், வருவார். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஃபுல் சாப்பாடு வரும்போது காரில் எடுத்துகிட்டு வந்துடுவார். இல்லாத முடியாதவங்களுக்கு 200 பேர் குத்தாச்சிருவார். நல்லது ஐயா. சரி சிறப்பாக. சார், நீங்கள் சாப்பிட்டீங்களா ஐயா? சரி, வரேன் ஐயா, வரேன் ஐயா. டைம் 1 மணி 12 ஐயா. 12:40 ஆகுது. தாத்தா எத்தனை? நமச்சிவாயம். சாப்பிடுங்க. எங்க வண்டி, மாட்டு வண்டி? கண்ணு உச்சின்னு வந்தியா? சரி, பார்த்து போங்க. ஒரு 20 நாள் ஆச்சு. சரி சரி சரி. அக்கா வரலையா அன்னைக்கு? நாளைக்கு சரி, சாப்பிடுங்க. வந்துருங்க, எப்படி வந்துருங்க. 1 ஐயா. உங்களுக்கு எத்தனை? சரி, வரணும். ஓம் நமச்சிவாயம். அவர் பசிக்கார வாங்கிக்கிட்டேண்ணா. போதுமா உனக்கு 2? எனக்கு போதும். அவ்வளோதான். அவர் வயிறு 1 போதுன்ட்டார். சிவாய நம்ம சின்ன வயிறான். வாங்க சாமி. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலையம்மன் கரோகரா. சாமி உங்களுக்கு 2. சிவாய நமக, சிவாய நமக. சாப்பிடுங்க.
நமச்சிவாய் சார், சாப்பிடுங்க. நமச்சிவாய், நமச்சிவாய். உங்களுக்கு எத்தனை சாமி? வேஸ்ட் பண்ணக்கூடாதுண்ணா சாப்பாடு வாங்கி. ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு சாமி? அண்ணாமலையாருக்கு அரோகரா, அரோகரா. சாப்பிடுங்க. உங்களுக்கு ஐயா வெள்ளை சாதமா தயிர் சாதமா? நமச்சிவாய, நமச்சிவாய, சிவாய. உங்களுக்கு தயிரா வெள்ளையா? வெள்ளை சாதம். நமச்சிவாய. உங்களுக்கு சாமி? வெள்ளை சாப்பாடு. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உங்களுக்கு தாத்தா? எங்க போயிட்டீங்க நேத்து? நானும் ஊருக்கு போனேன். உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை அம்மாக்கு. பரவாயில்ல. சாமி எத்தனை சாமி? எத்தனை கொடுட்டோம் கொடுனா? சிவாய நமக, நமச்சிவாய வாழ்க. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஒன்று. ஓ நமச்சிவாய. அரோகரா, அரோகரா. சிவார்ப்பணம். சாப்பிடுங்க. உங்களுக்கு தாத்தா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நல்லா இருக்கும். ஒரு வெள்ளை. அரோகரா, அரோகரா. உங்களுக்கு தயிர் பார்த்து வா, பொறுமையா பொறுமை. சாப்பிட்டீங்களா? கூப்பிட்டியா? ஒன்னா ரெண்டா? ரெண்டு. நமச்சிவாயம். பார்த்து போங்க. பார்த்துறேன். குக்கு கொஞ்சம் அப்படி ஓரமாக நிறுத்தினீங்கன்னா. எத்தனைண்ணா? ஒன்றா ரெண்டா? எப்பவுமே கேட்க வேணாம், நீங்க 2 கொடுத்துடலாம். ஓகே. நாங்கெல்லாம் சாப்பிட்றோம், ஃபுல்லாக சாப்பிடுவோம். நல்லா வயிறு ரொம்ப சாப்பிடுங்க. சம்பு மகாதேவா. மகாதேவா. உங்களுக்கு ரெண்டா? ரெண்டுயா இதே கொடுத்துருங்கய்யா, உடம்பு தெரியல. தயிர் சாதம் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பாடு ஊற்றி சாப்பாடே கொடுக்கலாம். ஓம் நமச்சிவாய நமக. உங்களுக்கு ஐயா? ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆನ್ಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல
கள்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியிலேயோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஓவை போல நற்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவத்தாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா எஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை செடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாப்பாடுன்னை